Hi students, now we are going to see the accidental tourist. The title accidental tourist as a pun which means a tourist travels by accident or tourist accidents in his travel. ஓகே, ஒரு ஆக்சிடென்டல் டூரிஸ்ட்ன்ற அந்த டைட்டிலில் ஒரு டூரிஸ்ட் இருக்காரு. அவர் போகக்கூடிய இடங்களில் அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது, என்னென்ன சொல்யூஷன்ஸ் வந்து அதுக்கு கிடைக்குதா இல்லை கிடைக்கலையா அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆத்தர் ட்ராவல் பண்ணி போகிறாரு. ட்ராவல் பண்ணி போகும்போது என்னென்ன சூழல்கள் ஏற்படுது, என்னென்ன பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுது, அந்த ட்ராவல்ங்கிறது அவருக்கு எவ்வளோ சிரமங்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Bryson had the problem of living in real world. He is easily confused. Okay, இந்த டூரிஸ்ட் பேர் என்ன அப்படின்னா பிரைசன். இவர் வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாரு, நிறைய பிரச்சனைகளாக இருக்குது. ஸோ இவருடைய நிலை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜில் இருக்குது. அப்படி என்னதான் இந்த மனுஷனுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும், என்னதான் இவர் போகிற ட்ராவல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் என்ன பிரச்சனைகள் வந்திருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் he used to go to in search of lavatory in cinema. ஸோ சினிமா போயிருக்காரு, அங்கே வந்து லெவாரட்டரி போயிருக்காரு. டு சர்ச் ஆஃப் லெவாரட்டரி. லெவாரட்டரின்னு என்னது? ரெஸ்ட் ரூம் வந்து தேடி போகிறாரு. இது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு மொமெண்ட்டாக இவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. he used to go in search of lavatory in cinema. Okay, this is going to be his first difficulty. Next, and especially returning to hotel desk in asking his room number. ஸோ இவர் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு. ஹோட்டல்ல இருந்து வெளியே போயிட்டு திரும்பி வந்த உடனே இவர் என்ன ரூம்ல தங்கியிருந்தாரு அப்படிங்கறதே இவர் மறந்துட்டாரு. அண்ட் ஸ்பெஷலி ரிட்டர்னிங் டு த ஹோட்டல் டெஸ்க் அண்ட் ஆஸ்கிங் ஹிஸ் ரூம் நம்பர். இவரோட என்ன ரூம் தங்கியிருந்தாருன்னு சொல்லிட்டு ரூம் நம்பரை அகைன் அந்த ரிசப்ஷன்ஸ் கிட்ட கேட்கிறாரு. திஸ் இஸ் ஆல்சோ ஹிஸ் டிஃபிகல்ட்டி while in a tourist place. Next, once Bryson mistakenly placed the flyer program card in the bag. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ளையர் கார்டு, அந்த வெளியூருக்கு போகிறதுக்கான பாஸ்போர்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த கார்டை இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவருடைய பேக்குள்ளேயே வச்சுட்டு அதை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஹிஸ் பேட் திங் ஹேப்பன் while he was going for a travel. The jeep get jammed. The bag contained newspaper, cuttings, tobacco, passport, money and film. Okay, இவருடைய ஜிப் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜாம் ஆயிடுச்சு. விச் மீன் ஹிஸ் பேக்கோட ஜிப் வந்து ஜாம் ஆகி நின்றுச்சு, ஓப்பனே பண்ண முடியல. ஸோ அந்த பேக்குக்குள்ள என்னென்ன வச்சிருக்காரு அப்படின்னா நியூஸ் பேப்பர் இருக்கு அண்ட் டுபோக்கோ இருக்கு. டுபோக்கோன்னா அந்த யூ மே நோ தட் புகையிலை குடிக்கக்கூடிய ஒரு ஸ்மோக் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் அது வந்து டுபோக்கோ. யூ மே லுக் இட் இன் மெனி ஃபிலிம்ஸ். அண்ட் பாஸ்போர்ட் இருக்கு, மணி ஃபிலிம்ஸ், இது எல்லாமே அவரோட பேக்ல தான் இருக்கு. பட் இப்போ பேக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ஜிப் ஓப்பன் பண்ண முடியாம ஜாம் ஆயிடுச்சு. இது வந்து இவருக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு மூமெண்டா இவருடைய டூரிஸ்ட்ல நடந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இவர் வந்து டூரிஸ்டா டிராவல் பண்ணும்போது நடந்திருக்கு அப்படிங்கறதான் நமக்கு வந்து ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்கோம் நாமளும். When he forcibly opened the bag, the started documents came running down, coins bounced out and tobacco rolled crazily. So இவர் வந்து அந்த பேக் ஜிப்பை வந்து ரொம்ப ஃபோர்ஸா ஓப்பன் பண்றாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ள இந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது பேப்பர் வந்து நியூஸ் பேப்பர் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து விழுகுது. அண்ட் காயின்ஸ் வந்து சில்லறை காசெல்லாம் வச்சிருக்காரு, அது என்ன ஆகுது அப்படின்னா குதிச்சு சில்லறையெல்லாம் கொட்டுது. அண்ட் டுபோக்கோ வந்து என்ன ஆகுதுன்னா ரோல்ட் ஆகி வெளியே வந்து விழுகுது. எவ்வளவு பிரச்சனைகள் இந்த மனுஷன் சந்திச்சிருக்காரு இல்லையா, ரொம்ப பாவப்பட்ட மனுஷன். His finger caught in the zip and began to bleed. So his concern shifted to his finger. இவருடைய ஃபிங்கர் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வேகமா ஜிப் ஓப்பன் பண்ணதுனால காயமாகி ரொம்ப ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹிஸ் கன்சர்ன் ஷிஃப்டட் டு ஹிஸ் ஃபிங்கர். அடுத்து இவர் எதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா தன்னுடைய விரலில் வந்து இவ்வளோ ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட், when he himself was bleeding, he said that Hestrick were fully satisfied. ஸோ அந்த ப்ளீட் ஆனவுடனே இவர் என்ன ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா he said that ஹைஸ்டாட்ரிக்ஸ் were fully satisfied அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹைஸ்டாட்ரிக்ஸ்
அப்படின்னா என்ன அர்த்தம்னா எ ஃபிட் ஆஃப் அன்கன்ட்ரோலபிள் கிரைங் ஆர் லாஃபிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கட்டுப்படுத்த முடியாத ஒரு சிரிப்பு, அழுகை, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தான் வந்து இந்த இடத்துல ஹைசாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், on another occasion when Bryson leaned to tie his shoelace, the person ahead reclined in his seat and Bryson's head went into a crushing position. ஓகே, இவர் வந்து ட்ராவல் பண்ணது இது வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து தான் போயிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவர் நிறைய டிராவல் போயிட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ ஒரு தடவை வந்து இவர் வந்து விமானத்துல டிராவல் பண்ணி போகும்போது தன்னுடைய ஷூலேஸ் அவுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டுறதுக்காக கீழே குனிஞ்சிருக்காரு. அப்ப தன்னோட அந்த ஃபிளைட்ல முன் சீட்ல உட்காந்துருந்த பர்சன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பேக் சைட் சாஞ்சிட்டாரு. ஸோ இப்போ இவர் கீழே குனிஞ்சிட்டு இருந்தவருடைய தலை வந்து முன்னாடி சாஞ்சவருடைய சேர் மோதி கிரஷ் ஆயிடுச்சு. ஸோ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இல்லையா. ஸோ இப்போ பிரைசன் வந்து ஸ்க்ராட்ச் த அதர் மேன் டு கெட் ஹிம்செல்ஃப் ஃப்ரீ. கொஞ்சம் அவர் என்ன பண்ண முடியும், முன்னாடி இருக்கவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆனா மட்டுமே தான் இவர் என்ன பண்ண முடியும், தன்னுடைய இருக்கையை வந்து சரி பண்ணிட்டு இவர் எந்திரிச்சு உட்கார முடியும். ஸோ ஹி வாஸ் ஆஸ்கிங் த மேன் டு கெட் மேனேஜ்டு டு கெட் ஃப்ரீ ஃப்ரம் தட் பிளேஸ். பாவம்ல. ஒன்ஸ் ஆன் த ஃபிளைட் பிரைசன் மிஸ்டேக்கன்லி sucked his leaking pen. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா தன்னுடைய பென் வந்து லீக் அடிச்சிட்டு இருக்கு. அதை தெரியாம இவர் என்ன பண்ணிட்டாரு, நல்லா உறிஞ்சிட்டாரு. இது எவ்வளோ பெரிய அவமானம் இல்லையா. என்ன நடந்திருக்கும் அந்த டிராவல் பிளேஸ்ல பார்க்கலாம். The ink spread to his mouth, gums and teeth. That was worst accident for him. ஸோ இவருடைய டிராவல்லே ரொம்ப மோசமானது. இவருக்கு வந்து ஏதாவது விஷயங்களை வந்து நோட் பண்ணி எழுதி வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து எழுதி வைக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. ஸோ ஒரு டைரி போட்டு எழுதிட்டு இருப்பாரு, சிந்திச்சு அவர் பார்க்கக்கூடிய செயல்களை. அப்படி ஒரு நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாரு அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த சிந்திச்சுட்டு இருக்கும்போது பெண்ணை வந்து தன்னோட வாயில வச்சு உறிஞ்சிட்டாரு. அது மூலியமா எல்லா இங்கும் சக்காயி அவர் வாய் ஃபுல்லா இருக்கு. இதை தான் வந்து அவரோட வாழ்நாள்லயே மறக்க முடியாத அவமானமா இவர் வந்து டிராவல் டைம்ல நினைக்கிறாரு. இது போல நிறைய விஷயங்களை நம்ம கூட இந்த ஆத்தர் வந்து பகிர்ந்திருக்காரு. இந்த டைட்டில் இஸ் நேம்ட் as the accidental tourist is a humorous manner. ஸோ இந்த டைட்டில்லையே ஒரு ஹியூமரஸ் மேனர் டைமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே அவர் என்னென்ன விஷயங்களை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்தோம். இன்னமுமே அவர் வந்து நிறைய இன்னல்களை தான் சந்திச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில வந்து டிராவல் டைம்ல மட்டும் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத நமக்கு இன்னும் நிறைய குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள், நிறைய கருத்துக்கள் இருக்கு. இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எகெயின் இந்த வீடியோவை நீங்க பாருங்க. இதுல இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு நீங்களே ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.